Daily. Taste the Daily. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பாலியல் குற்றச்சாட்டை தொடர்ந்து தெய்வசெயல் மீது திமுக நடவடிக்கை எடுத்திருக்கிறது. அவரை அந்த பொறுப்பில் இருந்து நீக்கி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம். திமுக நிர்வாகியான தெய்வசெயல் மீது தற்போது அந்த கட்சி திமுக நடவடிக்கை எடுத்திருக்கிறது. அரக்கோணம் மத்திய ஒன்றிய அணி துணை அமைப்பாளர் பொறுப்பிலிருந்து தெய்வசெயல் என்பவர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். அவர் மீது ஒரு இளம் பெண் ஒருவர், கல்லூரி மாணவி, அவர் மீது பாலியல் குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். அவர் தொடர்ந்து பாலியல் அத்துமீறல்கள் செய்து வருவதோடு மட்டுமில்லாமல் அவர் பல அரசியல் பிரமுகர்களிடம் தன்னை கொண்டு சென்று பாலியல் ரீதியாக துன்புறுத்தலுக்கு ஆளாக்குவதாகவும் பல்வேறு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வந்தார். திமுகவினுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர் இவ்வாறு செயல்படுகிறார் என்றும் அவரது பெயர் மற்றும் விவரங்கள், அவரது முகவரி ஆகியவற்றையெல்லாம் குறிப்பிட்டு டிஜிபி அலுவலகத்தில் கூட 2 தினங்களுக்கு முன்பு அந்த பெண் புகாரே கொடுத்திருந்தார். இந்த நிலையில் அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த பெண் தொடர்ச்சியாக பேட்டி கொடுத்து வருகிறார். இந்த நிலையில் அந்த நபர் தற்போது திமுகவிலிருந்து நீக்கப்பட்டு அவருக்கு பதிலாக மற்றொரு நபர் சேர்க்கப்படுவதாக கட்சியின் சார்பில் தலைமையிலிருந்து அந்த அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கின்றது. இது ஒரு முக்கியமான ஒரு செய்தியாக பதிவாகி இருக்கின்றது. கடந்த 2 தினங்களாக அதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் சார்பிலும் இது தொடர்பான அறிக்கைகள் கொடுக்கப்பட்டு வந்தது. திமுக நபர் என்பதனால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படாமல் இருக்கிறதா என்றெல்லாம் கேள்வி எழுப்பப்பட்டது. அவர் மீது FIR பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என காவல்துறை சார்பிலும் விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து அந்த பெண்மணி இது போன்று பலருக்கும் தன்னை தொடர்ந்து பாலியல் ரீதியான அத்துமீறலுக்கு கொண்டு சென்று இந்த தெய்வசெயல் என்ற நபர் உடன் செய்வதாகவும், தொடர்ந்து அவரிடமிருந்து எனக்கு பாதுகாப்பு வேண்டும், அவர் மூலமாக பல்வேறு ஆதரவாளர்கள் ரவுடிக்கள் மூலமாக தனது உயிருக்கும் அச்சுறுத்தல் ஏற்படுவதாக சொல்லப்பட்டு வந்தது. இந்த நிலையிலேதான் தெய்வசெயல் என்ற அந்த நபரை திமுகவிலிருந்து நீக்கி அந்த கட்சி தலைமை அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. அவருக்கு பதிலாக மற்றொரு நபர் அந்த பொறுப்புக்கு நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இளம்பெண்களை திருமணம் செய்து நிர்வாகிகளுக்கு இரையாக்க முயற்சி செய்தார் என்று தெய்வசெயல் என்ற அந்த நபர் மீது, திமுக நிர்வாகி மீது புகார் தெரிவிக்கப்பட்ட நிலையிலே தற்போது அவர் திமுகவிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். Taste the Daily.